இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவங்க ஐயா. ஆமாங்க ஐயா, கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்க ஐயா. அந்த புள்ளைய பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. நான் நேத்து நைட்டே போய் பார்த்தேன். ரொம்ப எச்சரிக்கையாவும் இருந்தேன். சிவா மணி 2 பேரையும் அங்கதான் இருக்க சொன்னேன். ஆனா ஏதோ நேரம் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. அதுல அந்த தமிழ்ச்செல்வி பொண்ணு மாட்டிக்கிட்டா. எல்லாம் அந்த புவனேஸ்வரி ஆளுதான். அவங்க அண்ணன் பசுபதி ஆளுகளால தான். அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணமே. அவங்கள சும்மாவே விடக்கூடாது. நாம இப்ப ஏதாவது செய்ய போனோம்னா எலெக்ஷன் நேரங்கிறதுனால எல்லாத்தையும் அவளுக்கு சாதகமா மாத்திக்குமா. நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா. ஆனா இப்போ என்னங்க ஐயா பண்றது? அந்த பொண்ணு குணமாயி வர ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாங்க ஐயா. ஆமா, அதனால அவளை நாம எலெக்ஷன்ல நிறுத்துறது இப்போதைக்கு சாத்தியமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததால ஊர்ல இருக்கிற எந்த பொண்ணும் புவனேஸ்வரியை எதிர்த்து நிக்க பயப்படுறாங்க. இப்போ யாரையா நிக்க வைக்கிறது? ஐயோ, நில்லுங்க நில்லுங்க. என்னங்க, என்ன இப்படி எல்லாம் நடக்குது? பயப்படாத ஜானகி. அடியே பார்வதி, இந்த எலெக்ஷன்ல நிக்கிற ஆசையை இதோட மூட்டை கட்டி வச்சிரு. என்னென்னமோ நடக்குது, உசுருக்கு உத்தரவாதமே இல்ல. ஹலோ, புவனேஸ்வரியை எதிர்த்து வேற யாரையாவது நிக்க வைக்கணும்னு நினைச்ச கார் மேல விழுந்த பாம் நீ நிக்க வைக்கிற ஆள் மேல விழும். அப்புறம் உடம்பு வெடிச்சு செதறி போயிரும் பாத்துக்க.